ஒரே கம்பெனிக்காரங்க 2 ஷாம்பு போடுறாங்க, 2 சீக்கா போடுறாங்க. ஒன்று 10 ரூபா, ஒன்று ஒரு மனிதனுக்கு வந்து 1.25 லட்சம் முடி வேணும். நம்ம எல்லாருமே பயமுறுத்திட்டு இருக்காங்க எல்லாரையுமே. ஓகே, ஹலோ ஜியா சார். வணக்கம்மா. ஹாய் சார். அண்ட் எனக்கு வந்து ஆக்சுவலா உங்ககிட்ட சில क्वेश्चंस இருக்கு ஹேர் ரிலேட்டடா. ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன சார் பண்ணணும்? ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்றது நல்லா புரிஞ்சுங்க. ஃபுட் எல்லாம் விட நான் தான் மறுபடியும் சொல்றேன் இல்லையா, உடல் உஷ்ணத்தை குறைக்கணும். உங்க வயிற்றுல ஏற்படக்கூடிய அலர்ஜி, அதாவது அல்சருங்கிற அலர்ஜி நல்லா புரிஞ்சுங்க. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா குடல்லையும், அதாவது தொண்டையிலிருந்து மலைக்குடல் வரையுமே சின்ன சின்ன அல்சர்ஸ் இருக்கும், தெரியாது, வலிக்காத அல்சர்ஸ். அது மருவா இருக்கலாம், கிராக்கா இருக்கலாம். அது என்ன பண்ணணும்னா ரிஃப்ளெக்ஸ் இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை வந்து சரி பண்ணணும். சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பாடியோட இம்யூன் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பாடிக்கு தேவையான அப்சார்ப்ஷன் நடக்கும். நீ சாப்பிட்ற சாப்பாடுலாம் செரிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? செரிச்சு மலமாக போகுது, அப்சார்ப்ஷன் இல்லை. ஆமா, கரெக்ட். சரிங்களா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே உடம்புல மோஷன் வெளில போகும், சுத்தமாக அப்சார்ப்ஷன் கிடையாது. சில பேருக்கு மோஷன் தடன்னு போகும், அப்சார்ப்ஷன் இல்லை. யாருக்கெல்லாம் செமி சாலிடா திக்கா போதோ அப்சார்ப்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் பார்க்கணும். அப்போ முடி கொட்டுறதுக்கு காரணம் நம்மளுடைய மலக்குடல் சுத்தம் இல்லை. ஓகே, என்னதான் சாப்பிட்டாலும் அதை சரி பண்ணிக்கணும். வயிறை சரி பண்ணணும். முதல்ல வயிறை சரி பண்ணலன்னா என்ன ஆகும்னா, அப்சார்ப்ஷன் குறைஞ்ச உடனே கால்சியம் டெஃபிஷியன்சி வரும், விட்டமின் டி டெஃபிஷியன்சி வரும். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்பெயின் வந்து லூஸ் ஆகிடும். லூஸ் ஆச்சுன்னா கழுத்து டைட் ஆகிடும். டைட் ஆச்சுன்னா இந்த கழுத்தில் C1 to C7 டைட் ஆகிடும். அப்போ சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு போகிறது குறைஞ்சிரும், ஆக்சிஜன் குறைஞ்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா முடி கொட்டும். இப்போ இந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்றாங்களே, இப்படி இல்ல, எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி உன் வயிறை சரி பண்ணணும். புரியுது. ஓகே, இப்போ அதை சரி பண்ணாம நீ பண்றது பிரயோஜனம் இல்ல. நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன், ஹேர் ஃபீல்ட்ல. இன்னும் நான் we are learning, still I am learning. சில புரியாத புதிரெல்லாம் இருக்கு, ஏன் கொட்டுதுன்னு புரியல. ஆமா. அப்போ என்னுடைய கடைசி கன்க்ளூஷன் இன்னைக்கு அப்டேட்டட் என்னன்னா, வயிற்றுல நிறைய அல்சர்ஸ் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு. அதுக்கு உண்டான மெடிசின் கொடுக்குறோம் நம்ம ஆயுர்வேதால. அருமையான மெடிசின்ஸ் கொடுக்குறோம். அது ஆட்டோமேட்டிக்காக சப்ரஸ் ஆகி கழுத்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோம், கழுத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோம். சரிங்களா? இந்த நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு ஜூஸ் ஒன்று சொல்லித்தரேன் மேடம். மக்களுக்கு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. காலையில் எழுந்தவுடன் ஒரு 6 to 7 கொத்தவரங்காய், என்னது கொத்தவரங்காய் இல்லையா, அதை வந்து ஜூஸில் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு 1/2 லைம் போட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் சாப்பிட்டீங்கன்னா நரம்பு மண்டலத்தில் இருக்கிற அத்தனை கேஸும் வெளில போயிடும். நம்ம உடம்புல டெய்லி சாப்பிடலாம், உணவு தானே. ஏங்க ஒரு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுறீங்க, கொத்தவரங்காய் ஜூஸ் சாப்பிட்டா என்ன ஆகிட போகுது? சரிங்களா? அப்ப சாப்பிடும் போது என்ன ஆகும், உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து 2 விதமான கேஸ் இருக்கு. நார்மலா ஒரு கேஸ் வந்து அப்படியே ஃப்ளோல போயிடும். சில கேஸ் என்ன உட்காந்துருவாரு. இப்போ ஒரு சாக்கடை போகுது, சாக்கடை எப்போதும் தண்ணி ஃப்ளோவா இருக்கும் போது என்ன ஆகும், மண்ணு சேரும். மண்ணை கிளீன் பண்ணிட்டாங்கன்னா உடனே நிக்காது, போயிட்டே இருக்கும். அது வந்து நார்மல் அசிடிட்டி. சரிங்களா? இதுவே கிளீன் பண்ண மாட்டேன்னா அந்த மண்ணு கல்லா மாறிடும், பத்தார் மாதிரி ஸ்டோன் அங்கே ஆயிடும். அப்ப என்ன செய்யணும், நம்ம கிளீன் பண்ணி உடைச்சு தான் எடுக்கணும். அதே மாதிரி உடம்புலையும், அதாவது நார்மலா போற கேஸ் வெளில போயிடும். சில கேஸஸ் சில இடத்துல கழுத்துலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ஆகி உட்காந்துரும். அதை கிளீன் பண்றதுக்கு என்னன்னா இந்த வைத்தியம். இந்த வைத்தியம் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஹேவிங் எ பேரலைசிஸ் சாப்பிடலாம், ஹார்ட் ப்ராப்ளம் தான் சாப்பிடலாம். இது சாப்பிடும் போது என்ன ஆகும், உள்ள இருக்கிற எல்லா விதமான அந்த அமிலத்தையும் கெட்ட அமிலத்தையும் தங்கக்கூடிய அமிலத்தை வெளில எடுத்துட்டு போயிடும். அப்போ 2 நாள்ல உங்களுக்கு வந்து யூ கேன் கெட் த எனர்ஜி. நாட் ஓன்லி திஸ் ஜூஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஈவன் ஹேர் பட்டல்ல எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் ஆகும். ஈவன் த எரெக்ஷன், ஆண்களுக்கு ஆண்மையும் இது பெருக்கக்கூடிய விஷயம் தான். நரம்பு மண்டலத்தை எல்லாத்தையும் இது சரி பண்ணுது. ஓகே, சிம்பிள். சின்ன பசங்க, குழந்தைங்க யாரு வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. பூஸ்ட் ஆகும். காலைல எங்கேயாவது எக்ஸசைஸ் பண்ணணும்னா இது சாப்பிட்டு பாருங்க, வில் கெட் வெரி எனர்ஜெட்டிக். சூப்பர் சார். ஹேர் ஃபால்ஸுக்கு ரீசன் இதுதான். வயிறை சரி பண்ணிட்டு தலைக்கு வழுக்கைக்கு தகுந்த மாதிரி வழுக்க சாதாரண பண்ணால் அது நல்ல ஒரு எண்ணெய் போடணும், நல்ல குவாலிட்டியான எண்ணெய் போடணும். இப்பெல்லாம் ஆயிலே போடக்கூடாதுன்ற மாதிரி. இல்லைம்மா, அதெல்லாம் கிடையாதுமா. உங்க வயிறு என்ன பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா, நிறைய இன்டர்வியூல பாக்குறேன் யூடியூப்ல, அவங்க சொல்றது கரெக்ட் தான். என்னன்னா உடம்பே செக்ரிகேஷன் ஆகுது, ஆயில் வெளில வருது. நல்லா புரிஞ்சுங்க, அது பேர் ஆயில் டேண்ட்ரஃப். அது டிசீஸ். இட்ஸ் நாட் உடம்பு ஆயில் கொடுக்கல உங்களுக்கு,
அது கெட்டது பண்ணுது, வயிறு கீழே போகல, ஓகே டாக்ஸின்ஸ் கீழே எலிமினேட் ஆகல, தலைவலி எலிமினேட் ஆகுது. இதே ட்ரையா இருக்கும், தண்ணி ஒழுங்கா குடிக்க மாட்டான், அவனுக்கு ட்ரை டிரான்ட்ரஃப்ட் வரும். ஆமா ஆமா. அப்ப காரணம் உங்க உடம்புல தண்ணி சத்து இல்லை. ஓகே. இப்போ வயல்ல ஒரு பூங்கால பச்சை பச்சேன்னு இருக்கு, அழகா தண்ணி இருக்கும் போது தண்ணி இல்லைன்னா வாடி போயிடுது, காஞ்சி போயிடுது, மண்ணெல்லாம் வெடிக்குது. சேம் டிரான்ட்ரஃப்ட். வயிறு சுத்தம் இருந்தா உங்களுக்கு ஃபேஸை க்ளீன் ஆகிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் சுத்தமா இருந்தா முகம் அழகாக தெரியும். இங்க கிளீனா இல்லைன்னா மூஞ்சில் தெரிஞ்சிடும். ஆஹா பரு வந்துச்சுன்னு முடிஞ்சு, வயிறு சுத்தம் இல்லை தெரிஞ்சு போயிடும். நான் சொல்ற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா மறுநாள் ரிசல்ட் பண்ணலாம், 10 நாள் ரிசல்ட் வரும். அதை நம்ம தொடர்ந்து பண்ணணும். ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு விதமான கண்டிஷன்ல இருக்கு. எல்லா உடம்பும் ஒரே கண்டிஷன்ல கிடையவே கிடையாது. ஆமாம் சார். சில பேருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போ அந்த மாதிரி ஜூஸஸ் இப்போ நானே வந்து ஈவன் ட்ரை பண்ணாலுமே எனக்கு வந்து பாடிக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குது. எப்படி ஒத்துக்க மாட்டேங்குது? ஏன் ஒத்துக்கல? நல்லா புரிஞ்சுங்க. அந்த மாதிரி இல்ல நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஒரு ஜூஸும் உங்களுக்கு ஒத்துக்கலன்னா, டயரி ஆச்சுன்னா, இஸ் a doing a treatment. It is a detoxing your large intestine. நீ அப்படி எடுத்துக்க மாட்டற? இல்ல அது எனக்கு பாடிக்கு ஒத்துக்கல. நல்லா புரிஞ்சுங்க. சில பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது. சில பேர் ஃபுட் பாய்சன் ஆகுது. ஏன் ஆகுது? ஃபுட்ல பிரச்சனையா? சரி, ஃபுட் நாரிஞ்சா சாப்பிட வாயில வைப்பீங்களா? வைக்க முடியுமா உங்களால? கெட்டு இருந்தா வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அதெல்லாம் இல்ல. உன் வயிறு கெட்டு போச்சு. ஓகே. உன் வயிறு கெட்டு போய் இருக்கு. நம்ப மாட்டீங்க, 20 வருஷம் ஆச்சு டைரியா வந்து. இப்போ ஃபுட் நம்மளோட என்ன காரணம் செய்ய கேளுங்க. 2 மாசத்துக்கு வயிறு பேதி கொடுத்துருவேன். நானா செஞ்சிருவேன், க்ளீன் பண்ணுவேன். தானா போகாது. என்னைக்கு உங்களுக்கு தானா டைரி ஆகுதோ உன் உடம்புல அழுக்கு சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே. பட் நம்ம ஃபுட் அந்த 3வது கல்ல பிரியாணி சாப்பிட்டேன்னா அந்த கம்நாட்டி நமக்கு வந்து என்ன கொடுத்தான்னு தெரியல, வயிறு பிடிக்குது. அதெல்லாம் தப்பு. உன் உடம்பு ஃபுல்லா ஆயிடுச்சு. டீடாக்சிஃபிகேஷன் பாடியே செய்யுது. புரியுது. வாந்தி வருதா? ஸ்மால் இன்டெஸ்டைன்ல பித்தம் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். பித்தம். அப்போ 2 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் தண்ணி குடிச்சிட்டு வாந்தி எடுப்பேன். உல்டி பண்ணணும். நம்ம வந்து பண்ணிக்கணும். கிளென்ஸ் பண்ணிட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்கும், வாழ முடியும். இல்லைன்னா வாழ்றது கஷ்டம். ஹெல்த்தியா வாழ முடியாது. வாழலாம். டப்புன்னு ஒரு நாள் டக்குனுங்க முடிஞ்சு போயிடும். இப்போ அப்படிதானே வருது. ஆமா, இப்பெல்லாம் சின்ன அப்புறம் 42 வயசுல ஒரு முக்கியமான பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்டாஃப் வந்தாரு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு. சொல்றாரு, டெய்லி 5 கேஸ் சார் 40 வயசுல ஒரே ஸ்ட்ரோக் போயிடுறாங்க. ஊருக்கு சென்னை ஒரு ஹாஸ்பிட்டல்ல. ஒரே ஹாஸ்பிட்டல்ல பாத்துங்க. ஈவன் இப்போ 25 26 ஏஜ்ல இருக்கும். நார்மலா எல்லாத்துக்கும் வருது சார். எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஃபுல். மொபைல்ல பார்த்து 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 ஏக்கம், நிறைய விஷயங்கள் தப்பாவே இருக்கு. நிறைய எல்லாமே நம்ம ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ண, எக்ஸசைஸ் பண்ணோம், நம்ம எல்லாமே பண்ணாதான் வாழ முடியும். இல்லைன்னா வாழ்க்கை தரமான வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்கல்ல, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தான் டிரான்ஸ்பிளான்ட். நல்லா புரிஞ்சுங்க. ஐ கேன் ரெக்கமெண்ட் இட். இப்போ எனக்கும் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு புரியும். சரி, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து முடி போயிருக்கு. ஒரு மனிதனுக்கு வந்து 1.25 லட்சம் முடி வேணும். ஓகே. 1.25 உங்களுக்கு 1.5 லட்சம் முடி இருக்கும். டென்சிட்டியா இருக்கு. என்னோட முடி சரிங்களா? 1.5 லட்சம் முடி இருக்கும். வேறு சிம்பிளா எக்ஸாம்பிள், இப்போ மேலுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 லட்சம் முடி இருக்குன்னா, மேஜரா பாத்தீங்கன்னா ஒரு 5000 2000 முடினா டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஓகே. சரிங்களா? இதுவே பாத்தீங்கன்னா அவனுக்கு 50,000 முடி போயிருக்கும். அவனுக்கு என்ன வேலி வச்ச மாதிரி ஃப்ரண்ட்ல காம்பவுண்ட் வச்ச மாதிரி நம்ம சேவாக வச்சிருந்தாரு. அப்படிதான் ஆரம்பத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல மட்டும் அப்படியே கொம்பு மாதிரி தொங்கி நிற்கும். மற்றபடியெல்லாம் போயிருக்கோம். ஏன் இப்போ செஞ்சாலே செய்யல. நான் என்ன சொல்றேன், 50,000 முடி நான் தரங்குறேன், இயற்கையா தரங்குறேன். கொட்டா திருப்பி வந்துடும். இதை நீ பிடுங்கி 3000 முடியை பிடுங்கி நட்டு, 5000 முடியை பிடுங்கி நட்டு, அந்த இடத்துல முடியே இருக்காது, வாழ்க்கையில வராது. இதுல 5000 முடியல பாத்தீங்கன்னா 2000 முடி பாதி காணா போயிடும், இல்ல 1000 முடி காணா போயிடும். டெய்லி நிறைய முடி கொட்டுதே சார், எதனாலன்னு தெரியல. ஒரு நாள் இவ்வளவு அமௌண்ட். மேடம், நிறைய விஷயங்கள் இருக்குமா. முடியே கொட்டக்கூடாதுன்னா நான் சொல்ற விஷயத்தை 100% ஃபாலோ பண்ணணும். அண்ட் அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமா, அதாவதுமா நல்லா புரிஞ்சுங்க. நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு புடுங்குன இடத்துல வராது. இப்ப நாம என்ன செய்யறோம்னா, நல்லா புரிஞ்சுங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கேஸ் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் முடி கொட்டுறது இல்ல, பட் பக்கத்துல கொட்டி போயிடுது. ஏன்னா அவங்க கொடுக்குற சில மெடிசின்ஸ் வந்து நிறுத்திடுவாங்க, ரொம்ப நாளைக்கு போடக்கூடாது. போட்ட நின்று வர கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சார் இங்க வச்சதெல்லாம் நல்லா இருக்கு சார், பின்னாடி போயிடுச்சு, என்ன பண்றது? அப்ப அதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்றது. நேச்சுரல் ஹேரே போயிடுச்சு.
இப்போ நான் என்ன சொல்றேன்னா போனது கம்ப்ளீட்டா திருப்பி தரேங்கிறேன். இயற்கையான வழியில திருப்பி தரேன். திருப்பி ஒரு 4 வருஷம் கொட்டினா திருப்பி தரேன். யூ ஹேவ் ஏ சொல்யூஷன். திருப்பி கொட்டாத அளவுக்கு பார்த்து தரேன். இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் மை இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்லி கொட்டாது. 2 வருஷம் முன்னாடி திருச்சி சென்டர்ல ஒருத்தர் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு வந்தாரு, சார் நான் எல்லாம் பண்ணேன் சார், ஒரு 6 மாசமா வீட்டில் ஸ்ட்ரெஸ், வீட்டில் டெத்து, அதனால கொஞ்சம் விட்டுட்டேன் சார், நான் மறுபடியும் பண்ணிக்கிறேன் சார், எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு சார். இப்போ என்ன பண்ணாரு, மொட்டை அடிச்சு திருப்பி பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? வராது. நான் வர வச்சு தரேனே, இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? புரியுது சார். முடி கொட்டுறது இயல்புமா. ஒரு நாளைக்கு ஆணா இருந்தா 4 முடியல 5 முடி கொட்டலாம், பெண்ணா இருந்தா 15 முடி கொட்டலாம். கொட்ட தான் முளைக்கும். இப்ப மரம் செடி கொடி இருக்கு, இலை வருது, காய் காய்க்குது, இலை காய்ச்சி உதிர்றது திருப்பி வராம இருக்கு. வருதுதான் சார். இப்ப இருக்க உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா உன் உணவு தப்பா இருக்க, உன் வாழ்க்கை தப்பா இருக்க. மாத்திக்கணும். நீ நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உணவு முறை, வாழ்க்கை முறை எல்லாத்தையும் பண்ணாதான் நீ ஹெல்த்தியா இருக்கலாம். ஓகே. சில பேர் எல்லாமே ஹெல்த்தியா சாப்பிடுறோம், எக்ஸசைஸ் பண்றோம், அப்படி இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அதுக்கு என்ன மாதிரி? அவங்களுடைய பார்க்கணும். அவங்க ஏதோ தப்பு பண்ணுவாங்க. எல்லாம் ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு கழுத்துல ஃபுல்லா பிடிச்சிட்டு இருக்கும், சர்க்குலேஷன் இருக்காது. ஓகே, பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. ஆமா. அப்ப என்ன ஆகும்? தலைக்கு போகாது. அப்போ நம்ம டைரக்டா வந்து நாங்க வீடியோ கால்ல கூட பார்த்து சொல்லி விடுவாங்களே, இதான் கண்டிஷன். விட்டமின் டி செக் பண்ண மாட்டாங்க முக்காவாசி பேர். விட்டமின் டி எல்லாம் பி12 செக் பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹெல்தி ஃபுட்டா சாப்பிட்டா மட்டும் பிரச்சனை இல்லை, நிறைய வாழ்க்கைய புரிஞ்சு நடந்துக்கணும். புரியுது சார். அப்பதான் ஹேர் ஃபால் இல்லாம இருக்கும். முடி என்பது அவசியமான ஒரு அழகு. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவனுடைய என்ன சொல்றது, ஈகோன்னு கூட சொல்லலாம். அதை மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுங்களேன். அது இருந்தாதான். இல்லைன்னா நீ கம்பெனிக்கு போனீங்க 40 வயசுல வழக்கையா இருந்ததுன்னா, சார் மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க, கொஞ்சம் வேற ஜாப் பார்த்துங்க சார் பாங்க. இது எதார்த்த உண்மை. சரிங்களா? இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா 30-32 வயசுல வராங்க, தயவு செஞ்சு பண்ணிடுங்க சார். என்னையா கல்யாணம் பண்ண முடியல, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆமா, உன் தங்கச்சி கொடுப்பியா நீ? கேட்டிருக்கேன், கொடுக்க மாட்டேன் சார். இப்பெல்லாம் சின்ன பசங்களுக்கே ஹேர் இது பண்ண சார் செய்யறத ஊர்ல உள்ள எல்லா பெயிண்ட் அடிச்சுக்கிறான், எல்லா கலரும் அடிச்சுக்கிறான், எல்லா கூத்து அடிக்கிறான், எல்லா பான் பராக்கு, மாவு, தண்ணி, சரக்கு, நைட்டு கூத்து அடிக்கிறது, மொபைல், எல்லா விஷயம் பண்றான். கொட்டாம என்ன செய்யும்? இப்போ இந்த ஜெனடிக்ஸ்னு சொல்றாங்களே, ஐ நாட் பிலீவ். இல்ல, அந்த மாதிரி கிடையாது. ஜெனடிக்னா அப்பா அம்மா செஞ்ச தவறுகளை குழந்தை செய்யும். ஓகே, அதுதான் ஜெனடிக்னா. அவன் தலை குளிக்க மாட்டாரு, அப்பா வாரத்துல 2 நாள் குளிப்பார், தலைக்கு தண்ணி வேற மாதிரி ஊத்துவார், டெய்லி சோப் போட்டு குளிக்கிற குடும்பம் இருக்கு. நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாமா சார்? தாராளமா பண்ணலாம். ஆனா பண்ண கையில வந்துட்டு இருக்கே முடி. அப்ப உடம்பு சரி பண்ணுங்க, எல்லாமே பாடியை சரி பண்ணுங்க, சரியாயிடும். தப்பு நம்ம மேலதான். ஆமா சார். இன்னொரு எண்ணங்கள். புரியுது. எண்ணங்கள் தவறா இருக்கு. எனக்கு கொட்டும், குளிச்சா கொட்டும், எனக்கு சளி பிடிக்கும். இல்ல, சளி ஜுரம்லாம் நல்லது. சளி பிடிச்சா பிடிக்கட்டும், உடம்பு கூல் ஆகட்டும், ஒன்றாகாது, ஜன்னிலாம் வராது. டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. என்னைக்கு ஆயில் பாத் எடுக்கல அன்னைக்கு தான் ஷாம்பு. டெய்லிலாம் கெமிக்கல் தலையில போடக்கூடாது. எந்த ஷாம்பும் ஹெர்பல் ஷாம்பு உலகத்துல இல்லை. ஓகே, லெஸ் ஹெர்பல் இல்ல, நான் cannot இல்ல எல்லாத்துலயும் எல்லாமே இருக்குமா. இப்போ இந்த சீகக்காய் யூஸ் பண்ணா அதுவும் நம்ம டெய்லி சீகக்காய் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. டெய்லி எல்லாம் வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு சீகக்காய் வந்து முடியல நிக்க வைக்காது, உன்னுடைய எண்ணெய் பிசு எடுக்கும், அவ்வளவுதான். ஓகே, பட் அது என்ன பொறுத்தவரையும் ஹேர் க்ரோ ஆகும்ன்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். மார்க்கெட்டிங் சிம்பிள் மார்க்கெட்டிங். ஒரே கம்பெனிக்காரங்க 2 ஷாம்பு போடுறாங்க, 2 சீகக்காய் போடுறாங்க. பேர் சொல்ல விரும்பல. ஒன்று 10 ரூபா, ஒன்று 1 ரூபா. இப்போ எது நல்லது? சீகக்காய் போட்டால் முடி வளரும், 40ல வரும் பாயிண்ட் செட். இல்லை, அது வந்து சார் நல்லா, அதாவது கழுவி விட்டிங்கன்னா சாக்கடை நல்லா க்ளீன் ஆகும். நம்மளுடைய எண்ணெய் தான் போகும், அவ்வளோதான். படி வேற எதுக்குமே அது யூஸ்ஃபுல் கிடையாது. கொஞ்சம் கூலிங் கொடுக்கலாம், அவ்வளோதான். அந்த வேற பெருசாலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிராண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் சல்ஃபர் இருக்கு, சீகக்காயில் கூட. சீகக்காயிலும் இருக்கு. ஆமாம், நுரைக்குது இல்லை, சீக்கிரம் நுரைக்க கூடாதுல்ல. சோப் நெட்லாம் ஃபுல்லாலாம் போடுறது இல்லைங்க, பயங்கர வேலை அது. 1 ரூபாய்க்கு எங்க சோப் நெட் போடுறது? இப்போ நம்ம வீட்லயே வாங்கி யூஸ் பண்றோம், செஞ்சு பார்க்கலாம். ஐ cannot recommend that. ஓகே, வேணா நல்லா புரிஞ்சுங்க, முடி ட்ரை ஆகக்கூடாது, ஆமா, பறக்க கூடாது, மாய்ஸ்சரைசர் இருக்கணும். நாங்க போடுற ஷாம்பு பாத்தீங்கன்னா இட் வில் க்ளீன் யுவர் கிளென்ஸ் பண்ணும், பிளஸ் வந்து மாய்ஸ்சரைசர் வச்சுக்கும். ஓகே, இப்போ இந்த கண்டிஷனர்ல சேர்த்து ஷாம்பு கண்டிஷனர் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ வந்து பறக்காது, ட்ரைனஸ் வராது, பிரேக்கேஜ் வராது. ஓகே, அது நார்மலா இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் இல்லாமலே இந்த ஷாம்பு வாங்கி நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இப்போ பண்றது சொல்ல உங்களுடைய சக்சஸ் ரேட் என்ன சார்? நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது இல்லையா? நாங்க பண்றது இல்ல, நாங்க ரீக்ரோத் பண்றோம், ஹெல்தி ரீக்ரோத் பண்றோம். நோ டிரான்ஸ்பிளான்ட், நோ ஜிஎஃப்சி, நோ பிஆர்பி. ஓகே,
பிஆர்பி தெரியுமா உங்களுக்கு? ஐடியா இல்ல சார். நம்ம உடம்புல இருந்து பிளட் அப் எடுத்து ஆமா இப்போ அந்த பிளாஸ்மாவை எடுத்து இங்க போடுவாங்க. போட்டு அது நான் கேக்குறேன் உங்கள்கிட்ட, உன் பிளட் தானே தலைக்கு போகுது ஆல்ரெடி. அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ஹேருக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஹேர் ஃபால் டெய்லி 10 கொட்டுறது 30 கொட்டும். ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, கொட்டிக்கிட்டே இருக்கும் தலையில இருந்து.